எல்லோரும் சொல்லுவாங்க மார்னிங் ரொட்டீன் அப்புறமேட்டுக்கா ஃபுல் டே வந்துட்டு ரொட்டீன் வந்துட்டு ரொட்டீனாக ஒர்க் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் அது மாதிரிலாம் போடுறாங்கல்ல. அது மாதிரிலாம் வந்துட்டு என்னோடய இதில் வந்துட்டு ரொட்டீனே கிடையாது. நான் எப்பப்போ எந்த வேலையை செய்கிறேனோ அதுதான் என்னோடய ரொட்டீனு. ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி குடிக்கிறது என்னோடய ஃபஸ்ட்டு, அது மட்டும் நான் ரொட்டீனில் எடுத்துப்பேன். காஃபி குடிக்கிறது ஒன்றே ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு சமைக்கிறது, மற்ற ஒர்க்கு எல்லாமே வந்துட்டு நான் நினச்ச நேரத்தில் தான் பண்ணிப்பேன். நான் யூஸ் பண்ணது கான்டினென்டல் காஃபி பவுடரும் அந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு இப்போ காஃபி போடுறேன். நான் ஆல்ரெடி உள்ளே போட்டேன்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு தண்ணியை வந்து எப்போயுமே ஃபில் பண்ணி வச்சுப்பேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதில் ஃபுல் ஆகலை. நான் இப்போ அதெல்லாம் போடுறது கிடையாது, ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். அந்த தண்ணி வந்து எப்போயுமே வந்துட்டு நான் குடிச்சிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டதால் நான் அதை குடிக்கலை. இப்போ அடுத்து குடிக்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக காலி பண்ணிவிட்டு இன்னொரு பாட்டில் எடுத்து வச்சுப்பேன். எனக்கு வந்து சாப்பிட்றதுல அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் தண்ணி தாகம் வந்துட்டு எடுத்துகிட்டே இருக்கும். நான் தண்ணி வந்து நிறையா குடிச்சிட்டே இருப்பேன். காஃபி குடிக்கிறது வந்து கெட்ட பழக்கம் தான். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது ரொம்ப பழக்கமாகிட்டதால வந்துட்டு அதை தவிர்க்க முடியாமல் காஃபி மட்டும் மார்னிங் கண்டிப்பாக கம்பல்சரி குடிச்சிடுவேன். இது ரொட்டீனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பசங்களுக்கு பால் போடுறதுக்கு பால் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் பையன் வந்து எந்திரிக்கலை. அதுக்குள்ளேயே வந்துட்டு லக்கி வந்துட்டு நான் இங்கே தான் உட்காந்து காஃபி குடிப்பேன் டெய்லி. அவன் வந்து அவனுக்காக தான் அந்த இடத்துல வந்து குடிப்பேன். ஏன்னா வந்துட்டு அவன் வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்ருப்பான். நம்ம இருந்தால் தான் விளாடுவான். ஏன்னா இங்கே வந்து அவனுக்கு போட்டு வச்சுருக்க பெடிகிரிலாம் வந்துட்டு இப்போ காலி பண்ணி வச்சுருக்கான். அதை வந்து லக்கி காலி பண்ணி வைக்கல, காக்கா காலி பண்ணி வச்சுருக்குது. அது காக்கா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி வச்சுருக்குது. இப்போ வந்து ஏன் லக்கி இங்கே வரமாட்டேன்ட்டான் ஓடிட்டான்னா, காக்கா வந்து அங்கெல்லாம் நிற்குது, கத்திகிட்டே இருக்குது. அது பக்கத்தில் சவுண்ட் கேட்காது. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கிறதால வந்துட்டு அது சத்தம் கேட்காது. காக்கா இருக்கிறதால ஓடிட்டான். இப்போ திருப்பி வந்து அவன் டாய்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்ததால் சரி விளையாடலாம் கூப்பிட்டதால இங்கே வந்துட்டு விளையாடுறத உட்காந்துருக்கான். இப்போவே காக்கா அங்கே வந்துட்டு ஒரு 3 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது இருக்கிறதால பயந்து போய் அந்த இடத்த விட தாண்டாமல் அந்த எல்லையிலே உட்காந்து விளாண்டுட்ருக்காரு அவர். திருப்பி ஓடி போயிடுவான் இங்கேருந்து, இங்கே இருக்க மாட்டான் அவன். அவங்க அண்ணாவை எழுப்ப போயிடுவான் அவன். அவங்க அண்ணா எந்திரிச்சாதான் அவனுக்கு விளையாட்டு. இப்போ அவங்க அண்ணா நான் சொன்னேன்ல அவங்க அண்ணா எழுப்ப வந்திருப்பான் சொல்லிவிட்டு, இங்கே தான் பார்த்துட்ருக்கான். அவனை எழுப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான், அவன் எந்திரிக்கலை போட்டிருக்கு, தூங்கிட்டு தான் இருக்கான். ஆனால் எப்படி தான் தெரியாது அவனுக்கு. ஒரு 7 மணி ஆனால் ஒரு நாள் தான் சொல்லிக் கொடுத்தேன். குட்டியாக வந்திருக்கப்போ கொஞ்சம் பெருசாகிட்டான். அப்போ வந்து 7 மணி ஆனால் அண்ணாவை எழுப்பணும்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பையன் கமில் வந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவனை எழுப்புறதும் கஷ்டம். கத்திகிட்டே இருக்கணும், கமில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால் நான் அவன்கிட்ட சொல்லிக் கொடுத்தேன், 7 மணி ஆனால் டான அண்ணாவை எழுப்பிடணும்னு சொல்லிவிட்டு. எங்களை வழக்கமாக வந்துட்டு எழுப்புவோம். என்னை வந்து பாசமாக நக்குவான். நான் அதிலே வந்து குட் மார்னிங் சொல்லிட்டேன்னா அவன் வாட்டுக்கு போயிடுவான். சரி குட் மார்னிங் சொல்லிட்டாங்க இவங்க எழுந்திரிச்சிருவாங்க சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் என் கமில் அப்படி கிடையவே. எவ்வளோ தான் நீ எழுப்பு வான்னு கூப்பிட்டாலும் எந்திரிச்சு எந்திரிக்கவும் மாட்டான், எந்திரிச்சு உட்காரவும் மாட்டான், குட் மார்னிங்கும் சொல்ல மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அதுமாரி சொல்லாததால் அவன் வந்து எந்திரிக்க மாட்டான்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருப்பான். அதனால் அவன் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவும் மாட்டான். அவன் எந்திரிச்சாலுமே ஒரு 1/2 hour அந்த பெட்லேயே உருண்டு பிறண்டு அவன் கூட விளையாண்டுட்டே இருப்பானே தவிர எந்திரிக்கவே மாட்டான். அது போல் தான் இப்போயே பண்ணிக்கிட்டு இருக்கான் எந்திரிக்காமல். எங்கள் பாப்பாவுக்கு வந்து சொல்லவே வேண்டாம், அவள் 6 மணிக்கு டானே எந்திரிச்சிருவா. அவள் யாரும் எழுப்பவே தேவையில்ல, எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருவா. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் இருக்க மாட்டாள். நம்ம ஒரு 6 மணி தவறி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலுமே அவள் பக்கத்தில் இருக்க மாட்டான். ஏன்னா அவள் டானே எந்திரிச்சிருவா 6 மணிக்கு. இன்றைக்கி அவனை எழுப்ப ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான். இன்றைக்கி வந்து சண்டே, சரி ஒரு 9 o'clock வரைக்கும் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். அதனாலே அவனை எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே ரொம்ப நேரம் அவனை வச்சுட்டே இருந்தேன். நான் அவனை அந்த காக்காலாம் வரையும் அவனுக்கு வந்துட்டு இப்போ உள்ளே வந்துட்டு அவனை எழுப்புறதை விட்டு வேறு எந்த வேலையும் கிடையாது. அதனால் இப்போ எழுப்பிட்டு அவனை விளையாட கூப்பிட்டுருக்கான். ஆனால் அவன் வசந்து கொடுக்குற மாதிரி அவன் தூக்கத்தில் தான் இருக்கிறான். இப்போ தூங்கி கொஞ்ச நேரம் அவனுக்கு எழுந்திரிச்சாதான். ஏன்னா நைட்டு வந்துட்டு இன்றைக்கி சண்டேன்றதால நேற்று நைட்லாம் டிவி பார்த்தான். எப்படியோ ட்ரை பண்ணுவான் எழுப்புறதுக்கு. அடியில் கையை விட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்ணுவான். அப்புறம் முடியை கடிச்சு இழுத்து ட்ரை பண்ணுவான். அப்புறம் கையை நக்கி இதோ என்னெல்லாம் இப்படி கொஞ்சம் பாசமாக நக்கி தான் இதுமாதிரி தான் என்னை எழுப்புவான். நான் அதிலே எழுந்திரிச்சிக்குவேன். திருப்பி இதையே ட்ரை பண்ணி எழுப்ப வைப்பான். எழுந்திரிச்சிட்டா நல்லது. இன்றைக்கி வந்துட்டு அதிசயமாக குட் மார்னிங் சொல்லிட்டான். அதனால் எழுந்திரிச்சி போயிட்டான். இப்போ ஏன் அவன் அமைதியாக தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கம்மில் போயிட்டு எழுந்திரிச்சி அவன் கூட போய் நல்லா கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வந்துட்டு விட்டுட்டான். இப்போ அவனே வந்துட்டு விளையாடுறதே ஒரு 1/4 hour இல்லைன்னா ஒரு
20 நிமிஷம் தான் விளையாடுவான், அதில் டயர்ட் ஆகிடுவான். அதனால் விளையாடிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டான். இதுக்கு மேலே வந்துட்டு கவில வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இன்றைக்கி நீங்கள் பார்த்ததுல உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை நான் போடுறேன். தேங்க்யூ.